ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சுகர் பீடு நம்ம ரெண்டு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் நம்ம சுகர் பீடு ரெண்டு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா 4mm பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக நாட் போட்டுறணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பஞ்சிங் பீடாக இருக்கும். ஸோ 4mm ஆன்டிக் பீடு அதை நம்ம இந்த நீடிலில் இந்த மாதிரி தான் லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஏன்னா இது பஞ்சாக இருக்கிறதுனால நம்ம ஒரு லைன் மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த பீட்ஸ் நீடிலில் நம்ம இதே மாதிரியே லோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம நம்மக்கிட்ட எவ்வளோ நீடில்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ணி வச்சுக்கிட்டா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரியே கரெக்டாக நீங்கள் லோட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி பீட்ஸில் லோட் பண்ணி வச்சுட்டேன். இதை நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஆன்டிக்கில் 4mm பீடை சிங்கிள் பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அது பெரிய சைஸுங்கிறதுனால நம்ம 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமை விட்டு கிளாத்தை எடுத்ததும் உங்களுக்கு பீட்ஸ்லாம் தூக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம ஒரு பீடு தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ சுகர் பீடை ரெண்டு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். 4mm பீடை ஒரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். சரியா? அதுக்கப்புறமா அகைன் 1 லைன் சுகர் பீடும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு லைன் சுகர் பீடும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அதிலிருந்து அந்த சுகர் பீடிலேருந்து நான் 3 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த 3 இன்ச்சில் அதுக்கு மேலே 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். சரியா? மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த மார்க்கில் கரெக்டாக நம்ம லைன் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ லைன் போட்டதுக்கப்புறமா அதில் நம்ம என்ன மாதிரியான ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதே மாதிரியே ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம். அது மேலேயே நான் சுகர் பீடு ரெண்டு சுகர் பீடாக நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் ஒரு லைன் நம்ம எப்படி பண்ணுறோன்னா ஸோ 4mm பீடை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த 4mm பீடை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் நான் போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு செயின் ஸ்டிச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே கேப் விட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு 4mm பீடை ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு செயின் ஸ்டிச் கேப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே கேப் விட்டு நம்ம இந்த லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோன்னா சுகர் பீடை வச்சு ரவுண்ட் ஷேப்பில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் டிசைன் எப்படி பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ இந்த டிசைனை பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு டிசைன் தான். ஓகேவா? ஸோ இப்போ இது மேலே சுகர் பீடு ஸ்டிச்சு நான் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ ரெண்டு சுகர் பீடாக வச்சு நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபில் நமக்கு சுகர் பீடு ஸ்டிச் பண்ண தெரியலன்னா நீங்கள் ஒரு சுகர் பீடாக வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ட்ரை பண்ண நமக்கு கரெக்டாக வந்துடும். ஓகேவா? ஸோ இதே டிசைன் தான் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம பண்ணுறோம். ஸோ சுகர் பீடை கண்டினியூவாக இதை நான் ஸ்டிச் போடுறேன். அந்த கண்டினியூ ஸ்டிச் எப்படி பண்ணுறேங்கிறதையும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோடைய ஃபுல் டீட்டெயில் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதே மாதிரியே இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம ஸ்டிச் போட்டோம். அதோடைய கேப்பில் வந்து மேலே தெரியிற கேப்பில் ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம வந்து இந்த புட்டாஸ் வந்து ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த 4 mmல 2 சைடும் உள்ள கேப்பில் தான் நம்ம இந்த புட்டாஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். ஃபினிஷிங் வந்து கரெக்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நாட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம சிங்கிள் நாட் போட்டுக்கலாம். ஸோ நிறைய பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம எண்ட் நாட்டு தான் வந்து போட்டாகணும். ஓகேவா? அதுக்கு வந்து நம்ம சிங்கிள் நாட் வந்து இந்த மாதிரி போடக்கூடாது. சரியா? ஸோ இப்போது இந்த லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்தது 3½ இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா? அதில் வந்து கீழே என்ன பார்டருக்காக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அதையே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ சுகர் பீட் 1 லைன், 4 mm பீட் 1 லைன், அகெயின் சுகர் பீட் 1 லைன். ஸோ இதை வச்சு இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்டிச் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதோடைய கேப்பில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்கு வந்து ஸ்டோன் வந்து நம்ம இந்த ஹார்ட் ஷேப் உள்ள ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டராக வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ மார்க்கிங் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. ஏன்னா ஒயிட் கலர் மார்க்கர் வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து ரேண்டமாக வந்து நம்ம அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரியே ரேண்டமாக வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோனு ஹார்ட் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து நான் எந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா ரேண்டமாக தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ஹார்ட் ஷேப்பையுமே நான் ஒரே மாதிரியே வைக்கல. ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிறத மட்டும் நேராக வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம 4 சைடுமே ஒரு மாதிரி வந்து திருப்பி தான் நம்ம வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ இந்த பென்னு வந்து உங்களுக்கு தெரியும் க்ளூ வந்து எடுக்கிறது. ஸோ இதே மாதிரியே க்ளூ எடுத்துட்டு ஸ்டோனை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃபேப்ரிக் க்ளூவில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டோனை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். சரிங்களா? இதே மாதிரியே நம்ம மேலேயுமே வந்து இந்த மாதிரி தான் ஸ்டிச் வந்து பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபேப்ரிக் க்ளூவை வந்து அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த ஹார்ட் ஷேப் உள்ள ஸ்டோனை வந்து நம்ம ரேண்டமாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ நேராக இல்லாமல் நான் கொஞ்சம் கிராஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? இதே மாதிரியே வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம என்ன டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஸ்டோன் ஃபுல்லாக இதில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். சரியா? இது அதுக்கப்புறமா வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். ஓகேவா? நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண உடனே வந்து அதை எடுத்துலாம் பார்க்கக்கூடாது. அப்படியே வந்து ட்ரை ஆகட்டும்னுட்டு நம்ம விட்டுறணும். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா? ஒரு சுகர் பீட், ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடுன்னு. ஸோ அந்த லைன் மேலே நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிட்டிங் ஸ்டோனில் திலகம் ஷேப்பு தான் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது மேலே வந்து நம்ம ஃபிட்டிங் ஸ்டோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஸ்டோன் வந்து எந்த மாதிரி ஷேப்பில் இருக்குதோ அதே மாதிரியே வந்து நீங்கள் கம்மை அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸு. அதனால் நம்ம இந்த மாதிரி கேப் விட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நான் 2 பீடுக்கும் நடுவில் வந்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டோனுக்கு பக்கத்தால் 2 பீடு கேப் விட்டுட்டு அடுத்த பீடில் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸுங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபேப்ரிக் க்ளூ எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். இது மேலே வந்து ஸ்டோனை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேவா? இது பெரிய ஸ்டோனுங்கிறதுனால நம்ம கையால் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கையால் எடுக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன்ல ஒரு க்ளூ பென்னு, அந்த பென்னை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையாலேயே இது ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுறணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது மேலே வந்து நான் என்ன ஸ்டிச் போடுறேன்னா 4 mm பீடு தான் எடுத்திருக்கேன். ஸோ 4 mm பீடை கரெக்டாக அந்த திலகம் ஷேப்புக்கு மேலே வச்சு நம்ம
சிங்கிள் நாட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இது வந்து சிங்கிள் பீடுங்கிறதுனால நம்ம சிங்கிள் நாட்டே வந்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து டைட்டாக போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு லூஸ் ஆகிடும். அதனால் டைட்டாக வந்து த்ரெட்டை கரெக்டாக வந்து மாட்டி விடணும். சரியா? இதே மாதிரியே இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த ஒரு பீடை வச்சு தான் ஸ்டிச் வந்து போடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து கேப் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு புட்டாஸ் வந்து ரெடி பண்ணுறோம். சரியா? இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ மேலே இருக்கக்கூடிய கேப்பில் நான் ரேண்டமாக வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம இந்த மாதிரி தான் ஸ்டிச் வந்து போடுறோம். ஸோ இந்த புட்டாஸ் வந்து நான் நிறைய ப்ளவுஸில் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அதை வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து நம்ம ஒரு பீட்ஸை ஸ்டிச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கிராஸில் வந்து ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணி, சென்டரில் வந்து ஒரு 4 mm பீட், ஒரு சுகர் பீடை ஸ்டிச் பண்ணி நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ப்ளவுஸோடைய டிசைன் வந்து இவ்வளவு தான். ஓகேவா? இது ரொம்பவே சிம்பிள் தான். இது பிகினர்ஸ் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ளவுஸோடைய அவுட்புட் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஆனால் பார்த்தா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வந்து வச்சுருக்கிறதுனால. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.